Hi friends, இது வந்து நமக்கு OHS 352 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரைட்டிங்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுனாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் நான் அதுக்கு அப்லோட் பண்ண முடியுமோ நான் அதுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். வித் சப்ஜெக்ட் கோட் மென்ஷன் பண்ணுங்கள், எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் எடுத்துக்கிட்டோன்னா டெக்னிக்கல் ரைட்டிங் வர்சஸ் ஜெனரல் ரைட்டிங் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து எசென்ஷியல் கிராமர் அண்ட் வொக்காபுலரி. அதில் வந்து என்னெல்லாம் டாபிக்ஸ்னால் மெயினாக பாசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், கான்கர்ட், சைன் போஸ்ட் வேர்ட்ஸ், இப்படி இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் படிச்சிட்டாலே ஓவராலாக அந்த சிலபஸ் மொத்தமே கவர் ஆகிடும். தென் மோர் ஓவர் டெக்னிக்கல் ரைட்டிங் வர்சஸ் ஜெனரல் ரைட்டிங் படிச்சிருக்கணும். தென் செகண்ட் லெசன் பார்ப்போம். செகண்ட் லெசனில் ரிப்போர்ட் ரைட்டிங் இன் ஸ்டெம் ஃபீல்ட்ஸ், இது வந்து 13 மார்க்காகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் மோர் ஓவர் நெக்ஸ்ட் வந்து பிளக்லரிசம், தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிட்டிக்ஸ், இது தெரிஞ்சிருக்கணும். தென் தேர்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ், தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் தான் செகண்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் தேர்ட் லெசனில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஜஸ்ட் அப்ட்ராக்ட், இன்ட்ரொடக்ஷன், எய்ம் ஆஃப் த ஸ்டடி, இதெல்லாத்தையுமே ஓரளவு கம்பைன் பண்ணி அப்படியே ஜஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோன்னா நீட் ஆஃப் த ஸ்டடி ஆர் ப்ராஜெக்ட் சிக்னிஃபிகன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க், இதுவுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜஸ்ட் ஓவராலாக எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா எழுதிட முடியும். பட் மோர் ப்ரையாரிட்டி பண்ணி படிக்க வேண்டியது நீட் ஆஃப் த ஸ்டடி ஆர் ப்ராஜெக்ட் சிக்னிஃபிகன்ஸ், இதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. தென் யூனிட் 4ல் லிட்ரேச்சர் ரிவ்யூ, தென் ரிசர்ச் டிசைன், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், தென் டூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், தென் லிட்ரேச்சர் ரிவ்யூ, ரிசர்ச் டிசைன், இது மூணுத்தையுமே ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிங்க 4th லெசனில். தென் 5th லெசன் பார்ப்போம். தென் யூனிட் 5ல் வந்து பிப்ளியோகிராஃபி இன் ரிக்வயர்ட் ஃபார்மேட்ஸ், அது இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்டிங் அ ரிப்போர்ட் ஓரலி, அதோட டெக்னிக்ஸ், அது எல்லாமே படிச்சிருக்கணும். தென் தேர்ட் வந்து அவாய்டிங் டிப்போகிராஃபிக்கல் எரர்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே 5th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுவுமே சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கமெண்டட் டாபிக்ஸுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்து படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.